மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் தாவேக சார்பில் நடைபெறவுள்ள இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்காக தாவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். அந்த தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு 2வது ஆண்டாக இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் விழா கட்சியின் சார்பில் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற போது சென்னை ராயப்பேட்டை ONC மைதானத்தில் அந்த அரங்கில் நடைபெற்றது. இந்த முறை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரங்கில் அதை நடத்துகிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்காக 1000 பேருக்கு அந்த QR கோடுடன் கூடிய அந்த பாஸ் கொடுத்து அவர்களை வரவைத்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது 6:22 மணிக்கு மாலை 6:22 மணிக்கு அந்த நோன்பு திறக்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கிற்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரான விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு கட்சி தொடங்கி இது 3வது ஆண்டாக இருந்தாலும் இது இந்த நிகழ்வு, அதாவது நோன்பு திறக்கும் நிகழ்வு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 2வது ஆண்டாக நடைபெறுகிறது. இதற்கான அந்த சிறப்பு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நந்தா, எத்தனை பேருக்கு அனுமதி வழங்க திட்டமிட்டிருக்கிறார்கள்? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது செந்தில் ராஜா? நந்தா, கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் 1000 பேருக்கு அனுமதி என்று அவர்கள் அந்த அனுமதி சீட்டு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக பார்த்தீர்கள் என்றால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை இதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். கட்சியின் சார்பில் அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த அட்டைகள் வழங்கப்பட்டு அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த அரங்கிற்கு அனைத்தும் அந்த நோன்பு கஞ்சி உள்ளிட்ட அனைத்தும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வு தொடங்கும் பொழுது இவர்கள் அனைவரையும் உள்ளே அனுப்புவார்கள். அதற்கு பிறகு அவர்களோடு சேர்ந்து கட்சியுடைய தலைவரான விஜய் நோன்பு திறப்பார். இதற்காக பார்த்தீர்கள் என்றால் இன்று காலை முதல் இந்த ஒரு நாள் மட்டும் விஜய் நோன்பு இருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை பங்கேற்கிறார். நந்தா, நிச்சயமாக கடந்த முறை YMCA மைதானத்தில் நடந்தது நீங்க குறிப்பிட்டது போல தற்போது இந்த நட்சத்திர விடுதியில ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில கலந்திருக்கிறாங்க? விஜய் மேடையில் பேசுவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா செந்தில்? நந்தா, நாம் விசாரித்த வரை இந்த நிகழ்வில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதை நாம் முன்பே குறிப்பிட்டது போல கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பாசும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு முழுக்க ஒரு நோன்பு திறக்கும் நிகழ்வாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று விஜய் எண்ணுகிறார். அதன் காரணமாக அதிக அளவில் அவர் பேச மாட்டார் என்று கட்சியின் சார்பில் கூறுகிறார்கள். கடந்த ஆண்டு கூட அந்த நோன்பு, அந்த ரம்ஜான் பண்டிகை குறித்து சமூக நல்லிணக்கத்தை. நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்களுக்கு.